கூடாது. யோசி 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 உன்னால முடி யோசி உன்னால முடி யோசி 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 சொல்லு யோசி 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 யோசி. என்ன கோபி? ஓகே ரெடி 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 ரெடி. சரி ரைட்டு. ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கான ஸ்கிரிப்டாங்க. ஸ்கிரிப்டா? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாமா? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ரைட், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம். கண்டிப்பாக 11th 12th படிக்கிறதுனாலும் 10th படிச்சிருப்போம். கண்டிப்பாக 10th அவன் படித்தான். இருந்தாலுமே 11th 12th கெமிஸ்ட்ரி கிளாஸில் ஆளே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, ஏன்னா நான் தான் அங்கே படித்தேனே. ஏன்னா அது கெமிஸ்ட்ரி யாருக்குமே புரியாது. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி வந்து புரியுற மாதிரி யாருக்கும் இருக்காது. புரியுற மாதிரி நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் எல்லா ஸ்கூல்லையும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நானும் இருக்குன்னு தான் சொன்னேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி. நமக்கு நம்ம ஊரில் இருக்க ஸ்கூல் காலேஜஸோட வடக்கன்ஸ், ஐ மீன் எனக்கு டவுட்டு, நம்ம வடக்க இருக்கவனை பார்த்து வடக்கன்ஸ் இருக்குமா? சொல்கிறேன் காமெடி ஒன்றில் முத்து. இப்போ நம்ம வந்து வடக்க இருக்கவனை பற்றி என்ன சொல்கிறான்? வடக்கன்ஸ். அப்போ அவன் நம்மளை பற்றி என்ன சொல்லுவான்ல? தெக்கன்ஸ். எப்படி பிடிச்சதா இல்லையா? கரெக்டா. நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூல் காலேஜஸோட வடக்கன்ஸ், ஐ மீன் வடக்கு பகுதியில் இருக்கிற ஸ்கூல் காலேஜ் அவங்களுக்கு தென்னந்தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்குனா, ஒரு வீடியோ மூலமாக மற்றவங்களுக்கு, ஐ மீன் ஒரு இந்த கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிக்காது, தெரியாது, வரவே வராது, எனக்கு கெமிஸ்ட்ரினாலே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற பையனை கூட இந்த வீடியோவை பார்த்தானா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் 100க்கு 100 வாங்குவான். அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நமக்கு தென்னந்தெளிவாக புரிய வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்காங்க. இப்போ லவ்வர்ஸ் என்ன அங்கே மீட் பண்ணுவாங்க, அவங்க லவ் வந்து பரிமாறிடுவாங்க. இதுவும் லவ்வர்ஸ் என்ன இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி இந்த வடக்கன்ஸ், ஒரு வடக்கன்ஸும் ஒரு வடக்கி வடக்கன்ஸ் வடக்கி, ரைட். ஆமாம், ஒரு லவ்வர் வடக்கன்ஸ் ஒரு வடக்கி மீட் பண்ணுறாங்கயா. எங்கன்னா தனித்தனியாக ஒரு இடம், ஒரு அழகான சினாரியோ, 2 பக்கமும் வந்து தண்ணி ஓடுது, நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் இருந்து பேசிட்டு இருக்காங்கயா. அந்த அளவுக்கு ஒரு ஒரு புனிதமான காதல். அப்போ அவன் அந்த பொண்ணோட அந்த வடக்கியோட ஃப்ரெண்டு இன்னொரு வடக்கி ஒருத்தி வந்துருக்கா. அப்ப இப்ப கணக்கு எத்தனை ஆச்சு? 3. ஒரு வடக்க 2 வடக்கி, 3 வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு நின்று இருக்காங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையாமா, அவனுக்கு 70 பொண்டாட்டி கேட்காமா அப்படிங்கிறாப்புல இந்த வடக்க என்ன பண்ணிருக்கா, இன்னொரு வடக்கையை கையை பிடிச்சிட்டான். இன்னொரு வடக்கி கிடையாது, அங்க போட்டோ எடுக்க வந்து போஸ்ட் கொடுக்க வந்த வடக்கி கையை பிடிச்சிட்டான். ஆமாயா, இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லவ்வர் வடக்கி என்ன பண்ண நினைக்கிற, அதான் இந்த வீடியோ நாம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு புனிதமான காதல வந்து ஒரு கெமிஸ்ட்ரியோட, எப்படி ஒரு கெமிஸ்ட்ரியோட காட்டியிருக்காங்கயா. அப்போ ஸ்கூல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்க. இந்த மாதிரி அந்த வடக்கி கண்டுபிடிச்சிருக்கா, வடக்கி வந்து ஃபேக் லவ் கண்டுபிடிச்சிட்டா. அந்த கெமிஸ்ட்ரியோட காதல் தோல்வியை காட்டின அந்த வடக்கன்ஸ் கும்பலுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள் என்று வாழ்த்துக்கள். அவ்வளோதான். இந்த உலகத்துல ரொம்ப புனிதமானது எதுன்னு கேட்டிங்கன்னா காதல். கண்டிப்பாக அது காதல் மட்டும்தான். ஏன்னா காதல் தான் இந்த உலகத்திலே ரொம்ப புனிதமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, தூய்மையானது. ஆனால் அந்த மாதிரி ஒரு காதலை வெளிப்படுத்துறதில் பசங்களை சீரியஸாக அடிச்சுக்கிடவே முடியாது. ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை உண்மையுமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவான். எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னோட உயிரை கூட கொடுத்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினப்பான். ஒரு பொண்ணுமே இருந்துக்கிட்டு தனக்கு உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு பையனை தான் தனக்கு துணையாக வந்து கண்டிப்பாக தேடுவா, எதிர்பார்ப்பா. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டது தான் காதல். அவங்க 2 பேருமே
உண்மைக்குமே 2 பேர் மேலே உயிருக்கு உயிராக இருந்தாங்கன்னா இயற்கையை தாண்டி அந்த காதல் கண்டிப்பாக வெற்றி. என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம். என்ன வடை மசால் வடை தான்யா. கடைசி அந்த வடக்கி போட்டா ஒரு வடை இல்ல இல்ல வடக்கினா வடக்கிதாயா. இல்ல அது எப்படின்னா இந்த பையனும் பொண்ணும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நான் உனக்காக உயிரை தருவேன். அந்த பொண்ணு அங்க இருந்து நான் உனக்காக உயிரை தருவேன் டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்குங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இழுத்துக்கிட்டு அது எங்க மரத்துக்கிட்ட இழுத்துட்டு இந்த பையன் குறுக்க வந்த பையன் பார்த்து இவனுக்கு வெக்ஸ் ஆயிட்டு. கண்டிப்பா உயிரை கொடுக்குறோம்னு சொல்லிட்டோமே, இப்ப கொடுக்குறோம்னா அந்த பொண்ணு ஆவியாயி நம்மளை திட்டுவாளே. உயிரை கொடுத்தா கூட பரவாயில்ல, ஏதோ அக்கல் உள்ள தினத்தையும் எடுத்து கொடுத்தான். எப்படி கொடுக்கலாம்? கேளு வடக்கு தான் ஆவியாயி நம்மளை வந்து எங்க அடிச்சிருவாளோ, அடுத்த ஆள் கூட சேர விட மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்துட்டான். கண்டிப்பா இந்த பையன் இறந்துட்டான். ஆமா அந்த பொண்ணு உயிரை வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு பையன் ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கான். அந்த பையனுக்கு இதான் சாக்கு, வெற்றிடம் இருக்குது, இங்க வந்து ஆளு நிரப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரொபோஸ் பண்றான். காசை கொடுக்கான், காரை கொடுக்கான், பணத்தை கொடுக்கான். அந்த அன்னைக்கு இவன் பார்த்தான், அந்த சீனை பார்த்துருப்பான். இவனும் அக்கல்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டான். இந்த பொண்ணை வாங்கிட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு இவன் வந்து என்ன பண்றது, 3 பேரோட காதலும் தூய்மையானதுதான். ஆமா அவன் உயிரை கொடுக்கன்னு இருக்கான், இவன் உயிரை கொடுக்கன்னு இருக்கான். அப்படி அவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு பையன் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னு தெரியல. இல்ல இந்த இவன் வந்து என்ன பண்ணிட்டான், இவனும் அவங்க ப்ராமிஸ் பண்ணதை ஒளிஞ்சுன்னு பார்த்துருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நான் அவளுக்காக உயிரை கொடுப்பேன், இது சத்தியம் கை உடஞ்ச கேட்டு அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஆமா இதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டான். ஆமா என்ன பண்ணணும், இப்போ அவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அவங்க 2 பேரும் செத்தா மாத்தி மாத்தி உயிரை கொடுத்துக்கிட வேண்டியதானே. கண்டிப்பா இவன் உயிரை கொடு கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்களுக்கு என்னன்னா உயிரை கொடுத்து லவ் பண்ணணும் அப்படின்னு புரிய வச்ச அந்த காதல் ஜோடிகள் தானே, ஜோடிகள் உயிரை கொடுத்து லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்ச அந்த 3 வடக்கன்ஸ் ஜோடிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அன்று வாழ்த்துக்கள். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாமா, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ரைட்